மாநிலத்தில் என்ன நடக்கிறது? மாநில அரசு முன்னுதாரணமாக திகழ வேண்டும். நிறுவனங்களுக்கு வழங்க வேண்டிய தொகைகளை வழங்காமல் இருப்பது எதை காட்டுகிறது? வழங்க வேண்டிய தொகைகளை வழங்க வேண்டாம் என அரசு நினைக்கிறதா, அல்லது மாநிலத்தில் நிதி நெருக்கடி நிலையில் நிலவுகிறதா என தமிழகத்தில் அரசு நிர்வாகத்தை நிர்மூலமாக்கி இருக்கும் ஸ்டாலின் அரசை நோக்கி உயர்நீதிமன்ற நீதிபதி சரமாரியாக கேள்விகளை அடுக்கியிருக்கிறார். தமிழகத்தில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் மக்களுக்கு வழங்குவதற்காக சமையல் எண்ணெய் வழங்குவதற்கு ஒப்பந்தம் செய்த தனியார் நிறுவனம் சமையல் எண்ணெய் சப்ளை செய்தது. இந்நிலையில் அந்நிறுவனத்திற்கு வழங்க வேண்டிய 141 கோடியே 22 லட்சம் ரூபாயை அரசு இன்னும் வழங்கவில்லை. டெண்டர் படி 30 நாட்களில் வழங்கி இருக்க வேண்டும். இதனால் அந்நிறுவனம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. அந்த வழக்கு விசாரணையின் போதுதான் நீதிபதி பல்வேறு கேள்விகளை முன்வைத்தார். கடந்த 2 வாரங்களாக ஓய்வு கால பலன்கள் வழங்கப்படவில்லை என்றும் அரசு வழங்க வேண்டிய தொகைகள் வழங்கப்படவில்லை என ஏராளமான வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன எனவும் குறிப்பிட்டு பேசினார். மாநிலத்தில் நிதி நெருக்கடி நிலையில் நிலவுகிறதா என நீதிபதி எழுப்பிய கேள்வி தமிழகம் ஸ்டாலின் ஆட்சியில் எவ்வளவு சீரழிந்திருக்கிறது என்பதை நமக்கு உணர்த்துகிறது. ஆட்சிக்கு வரும் முன் பெரிய பொருளாதார நிபுணர்கள் போல பேசிய திமுகவினர் ஆட்சிக்கு வந்ததும் பொருளாதாரம் சார்ந்து பல குழுக்களை அமைத்தனர். ஆனால் 4 ஆண்டுகளில் மக்கள் தலையில் கடன் மேல் கடனை சுமத்தி தங்களது பொருளாதாரத்தை வளப்படுத்தியவர்கள் தமிழக பொருளாதாரத்தை குழி தோண்டி புதைத்தே விட்டார்கள். நிதி நிர்வாகம் என்றால் என்னவென தெரியாத இந்த ஆட்சி இனியும் நீடிக்க வேண்டுமா என மக்கள் இப்போதே பேசத் தொடங்கிவிட்டனர்.